தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பதவி ஆசையில் தாவேக அமைச்சரவையில் விசிக இணையவில்லை என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு தெரியும். விசிக நிர்வாகிகளில் மிக பெரும்பாலானவர்கள் தாவேக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என கூறியதாக திருமாவளவன் விளக்கம். கட்சியின் பெரும்பாலான தோழர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்பது காலத்தின் கட்டாயம். இதுவரையில் தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி ஆட்சி முறை உருவானதில்லை. அது முதல் வாய்ப்பு. இதுவரையில் ஒரு அம்பேத்கர் இயக்கம் அமைச்சரவையில் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகவில்லை. இப்போது உருவாகி இருக்கிறது. இது இரண்டாவது ஒரு மாற்றம். இதை உங்களுடைய ஈகோவுக்காக, அதாவது தனிப்பட்ட முறையிலே தலைவர் அமைச்சர்கள் இடம்பெற வேண்டாம் என்று எடுத்திருக்கிற அந்த முடிவுக்காக இந்த வாய்ப்பை மறுதளிப்பது ஏற்புடையது அல்ல என்ற கருத்தை முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் வற்புறுத்திய நிலையில் இந்த நேரத்தில் கட்சிக்கு கட்டுப்படுவது என்னுடைய பொறுப்பு. கட்சியின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டியது கட்சியின் தலைவராக இருந்தாலும் கட்சியின் உறுப்பினர் என்கிற அந்த நிலையிலிருந்து, நானும் ஒரு உறுப்பினர் என்கிற நிலையிலிருந்து அந்த முடிவுக்கு நான் இணங்கி இருக்கிறேன். அவ்வளவுதான். காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணியில் இருந்து விலகி செல்வதை என்னால் தடுக்க முடியவில்லை. தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க நான் என்ன கூட்டணி தலைவரா என திருமாவளவன் பேச்சு. அதன் பின்னர் இந்த கூட்டணியை, தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் இந்த கூட்டணியை என்னால் காப்பாற்றும் அளவுக்கான வலிமை இல்லை. காங்கிரஸ் எடுத்த முடிவை தடுக்கிற வலிமை எனக்கு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்த முடிவை நிறுத்த எனக்கு வலிமை இல்லை. அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நிலைப்பாட்டுக்குள் என்னால் தலையீடு செய்ய முடியாது. தேர்தலின் போது திமுக கூட்டணியை உடைக்க பல தரப்பினர் முயன்றதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. 2 ஆண்டுகளாக என்னை குறிவைத்து காய்களை நகர்த்தினார்கள், என் மீது அவதூறு பரப்பியதாகவும் பேட்டி. 2 ஆண்டுகளாக தொடர்ந்து என்னை குறிவைத்து சமூக ஊடகங்களில் விவாதித்தார்கள். என்னை குறிவைத்து சாதிய மதவாத சக்திகள் காய்களை நகர்த்தினார்கள், எமது உணர்ச்சிகளை தூண்டினார்கள், திட்டமிட்ட அவதூறுகளை பரப்பினார்கள், ஆத்திரம் ஊட்டினார்கள். எதற்கும் நாங்கள் மசியவில்லை, இணங்கவில்லை. உள்ளாட்சி மற்றும் மக்களவைத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி தொடருமா என்பது குறித்து தேர்தல் சமயத்தில் முடிவெடுக்கப்படும். கட்சியின் முடிவுகளுக்கு தான் கட்டுப்பட்டவன் என்றும் திருமாவளவன் பேச்சு. எதையுமே நான் உங்கள்கிட்ட பேசல. அப்புறம் திரும்ப ஒரு யூகமான கேள்வி எதுக்கு? அது தேர்தல் வரட்டும், தேர்தல் நேரத்தில் பேசலாம். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியா? யூகத்தின் அடிப்படையிலான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது என திருமாவளவன் பதில். இருக்கிறேன். அது ஏன் யூகமான கேள்வி? எல்லாமே யூகமான கேள்வியை கேட்டு யூகமா பதில் சொல்லி அதை நீங்க திசை திருப்பி திரிபுவாதம் செய்து அவதூறு பரப்புவதுதான் வழக்கமா இருந்து கொண்டிருக்கிறது. யூகமான கேள்விகளுக்கு இங்கு இடமில்லை. கோவையில் 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கார்த்திக்கின் கை மற்றும் காலில் முறிவு. போலீசாரிடமிருந்து தப்பியோட முயன்ற போது கீழே விழுந்ததால் முறிவு ஏற்பட்டதாக தகவல். கோவை சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மோகன்ராஜுக்கு வரும் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சூலூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி அருண்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு. கோவையில் சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரம். சிறுமியின் உடல் மீட்கப்பட்ட ஏரிக்கரையில் ஏடிஜிபி மகேஸ்வர் தயார் ஆய்வு.
கோவையில் சிறுமி படுகொலை விவகாரத்தில் மிருகத்தனமான செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இனியும் அதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க சட்டம் ஒழுங்கிற்கு முதலமைச்சர் விஜய் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். கோவையில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. சிறுமியை படுகொலை செய்த கயவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். திருச்சியில் பயிற்சி செவிலியர் உயிரிழப்பு தொடர்பாக ராஜீவ்காந்தி மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில் குழு அமைப்பு. செவிலியர் மாணவிக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பாக விசாரணை நடத்த தமிழக அரசு உத்தரவு. திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் மாணவி உயிரிழந்தது தொடர்பாக சிறப்பு குழு விரிவான விசாரணை நடத்தும். தவறு நடந்து இருந்தால் பாரபட்சம் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் வாக்குறுதி. ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஓகேங்களா, ஒரு அனஸ்தேஷியா டீம், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த டீம் இங்கே வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த பேஷண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இன்கேஸ் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இவங்க எல்லாரும் சொல்கிறபடி ஏதேனும் ஒருவேளை தவறுகள் நடந்திருந்தால் பாரபட்சம் இல்லாமல் அதில் இன்வால்வ் ஆகிருக்க அத்தனை பேர் மேலேயும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மீன்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதி. மீன்வெட்டு குறித்து இன்று மாலை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளிக்க உள்ளதாக தகவல். மக்களுக்கு தடையற்ற மற்றும் நம்பகமான மின் விநியோகத்தை வழங்க நடவடிக்கை. மின்தடை ஏற்படும் பகுதிகளில் உயர்திறன் மின்மாற்றிகள், புதிய துணை மின் நிலையங்கள் உருவாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழக மின்சாரம் தகவல். சென்னை தண்டையார்பேட்டையில் காலையில் மின்வாரிய பணிகளை மேற்கொள்ள வந்த ஊழியர்களை சிறைப்பிடித்த பொதுமக்கள். நள்ளிரவில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுவதாகவும் மின்வாரிய அதிகாரிகள் யாரும் முறையாக பதிலளிக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. தாவேகாவில் சாதி பார்த்து பதவிகள் வழங்கப்படவில்லை. முதலமைச்சர் விஜய்க்கு இதுபோன்ற பிரிவினையை பார்க்கும் எண்ணம் துளியும் கிடையாது. சேவை மனப்பான்மை இருக்கிறதா என்பதை மட்டுமே பார்த்து வாய்ப்பு கொடுத்திருப்பதாக அமைச்சர் ரமேஷ் விளக்கம். சட்டமன்ற தேர்தலில் கவர்ச்சிக்கும் மாயைக்கும் கிடைத்த வெற்றி. அதனால் நாம் யாரும் இதை கண்டு அஞ்ச தேவையில்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என திமுக கூட்டணியில் 10 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் தேமுதிக வென்றது குறித்து பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை. பள்ளிக் கல்வித்துறை பணியாளர்கள் காலை 10 மணிக்குள் அலுவலகம் வர வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. அதிகாரிகள், ஆசிரியர்கள், அமைச்சு பணியாளர்கள், ஒப்பந்த ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் எனவும் அறிவிப்பு. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 82 காசுகள் உயர்ந்து 105 ரூபாய் 31 காசுகளுக்கு விற்பனை. டீசல் 87 காசுகள் அதிகரித்து 96 ரூபாய் 98 காசுகளுக்கு விற்பனை. கடந்த 10 நாட்களில் மட்டும் பெட்ரோல் டீசல் விலை 3வது முறையாக உயர்வு. மேற்காசிய போர் சூழல் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு அதிகரித்து வருவதால் எண்ணெய் நிறுவனங்கள் நடவடிக்கை. சென்னை அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் பயங்கர சத்தத்துடன் சுழன்றடித்த தரைக்காற்று. மெரினா கடற்கரையிலும் காற்று வேகமாக வீசியதால் நடைபயிற்சி சென்ற மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி.
சென்னை மெரினா நீலக்கோடி கடற்கரை பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதித்து காவல்துறையினர் உத்தரவு. மெரினா கடற்கரை பகுதியில் தரைக்காற்று அதிகமாக வீசுவதால் பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு. நெய்வேலி NLC சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு நிலம் கொடுத்த மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டம். வீட்டிற்கு ஒருவருக்கு வேலை, அதிகபட்ச இழப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. திருவாரூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான அரசு பேருந்து. 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்து திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,17,840 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,730 ரூபாய்க்கு விற்பனை. பத்தொன்பதாவது ரோஸ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 51,000க்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணை. பீகார், அசாம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களை இளைஞர்களுக்கு காணொலி மூலம் ஆணைகளை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மேற்கொள்ளப்படும் இந்த பயணத்தில் உலக நாடுகள் பங்கேற்க விரும்புகிறது. வளர்ந்த இந்தியாவுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் உங்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்றும் இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவுக்கு உற்சாக வரவேற்பு. கொல்கத்தாவில் உள்ள அன்னை தெரேசா நினைவிடத்தை தனது மனைவி ஜானட் டி ரூபியோவுடன் பார்வையிட்டார். நாடு முழுவதும் வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் SBI வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம். ஊழியர் பற்றாக்குறை, ஓய்வூதிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டம் அறிவிப்பு. இந்தியா உள்ளிட்ட 90க்கும் அதிகமான நாடுகளில் இருந்து வருவோர் விசா இல்லாமல் 60 நாட்களுக்கு தாய்லாந்தில் தங்கும் அனுமதி ரத்து. அனுமதியை முறைகேடாக பயன்படுத்தி குற்ற செயல்களில் ஈடுபடுவது கண்டறியப்பட்டால் நடவடிக்கை என அறிவிப்பு. உலக அளவில் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகளில் முதலிடத்தை பிடித்துள்ளது ஈரான். இனி ஒருபோதும் அவர்களிடம் அணு ஆயுதம் என்பது இருக்காது என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். ஈரானுடனான போர் முடிவுக்கு வரும்போது பெட்ரோல், டீசல் மற்றும் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியடையும். அதற்கான பணிகளில் அமெரிக்கா தீவிரம் காட்டி வருவதாகவும் அதிபர் டிரம்ப் பேச்சு. சீனாவின் ஷான்சி மாகாணத்தில் உள்ள நிலக்கரி சுரங்க வெடி விபத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 82ஆக உயர்வு. இடிபாடுகளில் சிக்கிக் கொண்ட 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்பு. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் விமர்சையாக நடைபெற்ற ஒளி திருவிழா. டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் வானில் வர்ணஜாலம் காட்டிய பட்டாசுகளை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த மக்கள்.